உலகமே ஒரு தாய். உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெருஞ்சோதிஜியே மாதா பிதா குரு தெய்வம். வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. இயற்கையை நேசி. இயற்கையை அழித்தால் உயிர் போச்சு. நீ உயிர் வாழ்வது எதனால் என்று யோசித்தால் நீ ஒரு அறிவுள்ள மனிதன். யோசிக்கவில்லை என்றால் இந்த மண்ணில் பிறந்த ஒரு மிருகம் யோசிக்காது. இந்த இயற்கையை பற்றி மனிதன் யோசிக்க வேண்டும். மனசாட்சியோடு நீ வாழ்ந்தால் இறைவன் அரசாட்சி புரிவார். மனசாட்சி என்று உனக்குள் அந்த இயக்கம் இல்லை என்றால் நீ கடவுளை வணங்கியதில் ஒரு பயனும் இல்லை. மயிரளவு கூட உனக்கு ஒரு நன்மையும் பிறக்காது. மனசாட்சியோடு நீ வாழ்ந்தால் எல்லாம் உனக்கு நடக்கும், கிடைக்கும். உனக்கு முதல் தெய்வமே உன் மனசாட்சி, உன் நீதிமன்றம் உனக்கு எல்லாம் உணர்த்தும். அதே மாதிரி இந்த மனிதனாக பிறந்தவனுக்கு கடமைகள் என்று சில கடமைகள், அதிலே பல கடமைகள் இருந்தாலும் உன் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமையாவது இந்த மனித இனம் சரியா செய்கிறார்களா என்றால் இல்லை. இன்று 2026 சட்டமன்ற தேர்தல். அரசு பதவி என்னும் முதல்வர் நாற்காலியில் யார் அமர்கிறார்களோ அவர்களே இந்த தமிழ்நாட்டுக்கு ராஜாதி ராஜா. அவர் சொல்லும் செயலும் தான் இங்கே நடக்கும். இல்லைன்னா கல்லுக்கடையை இயற்கை போதையெல்லாம் மூடி எத்தனை வருஷம் ஆச்சியா. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த யூடியூப்பில் மது குடிக்கிறத காட்டும் போது உள்ள எப்படி இருக்கு தெரியுமா ஐயா? இறைவன் கொடுத்ததை மற்ற மாநிலத்து மக்கள், மற்ற நாட்டு மக்கள்லாம் ஆனந்தமாக அதை பருகி கொண்டு இருக்கிறார்கள், குடித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டிலே இல்லை. அப்போ வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை, நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை. வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது நம் பெற்றோர்கள், நம் மனைவி, குழந்தைகளை நல்ல முறையில் அவர்களை பராமரித்து அவர் தேவைகளை அனுதினமும் சிந்திக்கணும். என்ன தேவை, எதை கொடுக்கணும், யார் யாருக்கு என்ன 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 என்பதை பற்றி சிந்திப்பவன் மனிதன். தன் குடும்பத்துக்காக எப்போ டாஸ்மார்க் கடைக்கு போவங்கிறதுக்காக இல்லை, தன் குடும்பத்துக்காக கடமை. அடுத்தல இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை. தேர்தல் நேரத்தில் இன்று தேர்தலுக்காக அந்த அரசுங்கிற பதவியை, ஆட்சியை பிடிப்பதற்காக இலவச திட்டங்கள், ஓட்டுக்கு ரூபா நோட்டு பணம், ஓட்டுக்கு 1000, 2000, 3000, 5000, இடத்துக்கு தக்கபடி பணம், இதுக்கு வேலை பொருள், சேலை, வேட்டி, பனியனு, இன்னும் என்ன 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 என்னலாமோ கொடுக்கிறார்கள். ஆட்சியை பிடிக்க ஒரு பொதுநலவாதிக்கு என்ன வேண்டும்? அவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? எதை செய்ய வேண்டும்? ஆட்சிக்கு எதற்கு வருகிறார்கள்? யாருக்காக இவர்கள் வருகிறார்கள்? அரசு பதவிக்கு யாருக்காக வருகிறார்கள்? மக்களை காக்கவா? அப்போ இந்த இலவசம், ஓட்டுக்காக இலவசம் திட்டம் போடுவதும், ஓட்டுக்கு ரூபா நோட்டு பணம் 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 பணத்தாலே இந்த மக்களை அடிமைப்படுத்திட்டான். ஓட்டுக்கு லஞ்சத்தை கொடுத்து இந்த மக்களும் வாங்கி இந்த பிச்சைக்காரன் மாதிரி, இந்த கிரிவலப்பாதையில் இதுக்கு ஐயான்னு கேட்குற மாதிரி
ஓட்டுக்கு ரூபா நோட்டு கொடுக்கானா போதும் அங்கே பூரா கூட்டம் அங்கே போயிடும். 1000 ரூபா 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டை போடுறாங்க. அடுத்தால ஒவ்வொரு கையெழுத்து வாங்குறதுக்கும் 5000 500 1000 குறைஞ்சதே 500 தான் கையெழுத்து போட இன்னைக்கு. 10,000 தனக்கு ஒரு சேவையை எதிர்பார்த்து போகும்போது ஒரு கையெழுத்து வாங்க பணம். அப்போ தான் ஜாங்ஷனாக பண்ணும், இல்லை கிடைக்காது, லேட்டாகும். என்ன சொல்கிறிய? இதே நீ ஓட்டுக்கு அந்த அரசியல்வாதிகள் கொடுக்கும் அந்த கரும பாவ பணத்தை நீங்கள் வாங்காமல் இருந்தால் உங்கள்கிட்ட யாராவது கை நீட்டி லஞ்சன்னு காசு கேட்பானா? நிச்சயமாக கேட்க மாட்டான். அப்போ இந்த ஓட்டுக்காக கொடுக்கப்படும் ரூபா நோட்டு லஞ்சம் இது தர்மத்தின் கணக்கா பாவத்தின் கணக்கா? ஏன்னா நான் பொதுநலமானவன், அடுத்தால நான் ஒரு ஆன்மீகவாதி, அரசியலும் பேசணும்னு நினைக்கேன். என்னத்தை பேசுதேனோ ஏதோ பேசுகிறேன். அது சரியா தவறான மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதுமாரி கடவுளுடைய கணக்கே தர்ம கணக்கு பாவ கணக்குன்னு இப்படி தான் இருக்குது. இந்த 2 இயக்கத்தில் தான் நம்ம இயக்கம், மனிதனுடைய இயக்கமே அதில் தான் இருக்குது. தர்மமா பாவமானு பார்த்தா நிச்சயமாக அது பாவப்பணம். ஓட்டுக்கு ரூபா நோட்டு கொடுக்கறதும் பாவச் செயல், அதை வாங்குறதும் பாவச். அந்த 1000 ரூபாயை வாங்கி நீ எத்தனை நாள் செலவழிப்பாய்? யோசித்து பார். அதை ஏன் வாங்கணும்? அது பாவப்பணம்னு தெரியுதுல்ல, வேண்டாம். இல்லை கோயில் உண்டியலில் கொண்டு போடு. அல்வா வாங்கி சாப்பிடணும், கோயில் உண்டியலில் கொண்டு போடு. இல்லை அந்தந்த கோயில் அந்தந்த ஊரில் உள்ள ஒரு கோயிலில் கொண்டு லஞ்ச பணத்தை பூரா போட்டுட்டு சரியான ஒரு பொதுநலவாதியை தேர்ந்தெடுங்க. நாட்டின் பொருளாதாரத்துக்கு வேட்டு வைக்காமல் மக்களை காப்பேன், மக்கள் தேவைகளை செய்வேன்ட்டு எல்லா அரசியல்வாதிகளும் பல கோடியை செலவழித்து கோட்டரும் பிரியான ஆட்களை பணம் கொடுத்துக்கிட்டு போனான். ஆனால் சீமான் நடத்தினது ஒரு மாநாடு அனைத்தும் இயற்கை சார்ந்தது, நம் வாழ்வாதாரம். அவர் மிருகங்களுக்கு மாடுகளுக்கு மாநாடு நடத்தும் போதெல்லாம் எனக்கு மனம் குளிர்ந்தது. அந்த காடுகளுக்கு இயற்கைக்கு மாநாடு நடத்தும் போது என் மனம் குளிர்ந்தது. இப்படி இந்த இயற்கை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு மாநாடு நடத்தின ஒரு உத்தம தலைவன் சீமான். மற்றவங்களாம் என்ன நடத்தினா? கோடி கோடியா இயற்கையை நேசிக்கிறார். இயற்கைக்குள் தான் நம்ம உயிரே இருக்கு. இன்னும் இயற்கையை அழிச்சோம், சைலண்ட் ஹார்ட் அட்டாக் நிச்சயம் வரும். சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அழிச்சுக்கிட்டு இருக்கான் இயற்கையை. விலை நிலத்தை அழிச்சிருக்கான். அவனுக்கு மேலும் மேலும் லஞ்சத்தை வாங்கி ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்கிய. ஓட்டு போட லஞ்சம் வாங்கவா நீங்கள் பிறந்திருக்கிய? என் கடமை இல்லை? நாட்டிற்கு துரோகம் செய்யாதே, நம் நாட்டிற்கு துரோகம் செய்யாதே. நல்ல ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்க லஞ்சமே வாங்காதே. இல்லைன்னா வாங்கின லஞ்சத்தை பூரா அந்த காளியம்மன் கோயில்லையோ அல்லது அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய கோயிலில் கொண்டு உண்டியலில் போட்டுருங்க. ஆண்டவா, வாங்கிவிட்டோம், கை நீட்டி இந்த பாவ பணத்தை, இந்த பாவிகள் கொடுத்த பணத்தை வாங்கிவிட்டோம். நாட்டிலேயே ஓட்டுக்கும் லஞ்சமா? சுமந்த பாவம் போதாதா? பாவத்தின் கணக்கில் ஏறிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, லஞ்ச பணம் ஓட்டுக்காக நீங்கள் நாட்டுக்காக துரோகம் செஞ்சீங்க, உங்களுக்கு தான் அழிவு. என்ன நாட்டில் எத்தனை கோடி கடனை வச்சுக்கிட்டு லஞ்சம், ஓட்டுக்கு லஞ்சம். ஏன் இந்த தேர்தல் கமிஷன் இந்த ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குற கட்சி என்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணுதோ அன்னைக்கு தான் அது தேர்தல் கமிஷன். அதெல்லாம் சும்மாலாம் கமிஷன் தான். அங்கேயும் கரெக்டாக இருக்கணும். அதனால கரெக்டாக இருந்தால் மக்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சீரும் சிறப்புமாக இருக்கும், ஆனந்தம் மகிழும், சந்தோஷம் பிறக்கும், தர்மம் பிறக்கும். இங்கே அதர்மந்தான் பிறந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். அப்போ ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பதும் பாவச் செயல், அதை வாங்குவதும் பாவச் செயலே அன்றி வேறு அல்ல. பாவக்கணக்கத்துக்கு ஏற்கனவே நம்ம நாட்டில் பாவத்தால் ஏகப்பட்ட ஊனம் பிறந்துக்கிட்டு இருக்கு. பாவத்தின் கணக்கே ஊனம் தான் ஐயா. இன்னைக்கு ஆன்மீகவாதி முதற்கொண்டு நார்த்திகவாதிக்கு சால்ரா அடிச்சுட்டு இருக்காங்க. ஆன்மீகவாதி எல்லாம் பணம் பணம்.
பணம் பை நிறைஞ்சிட்டு அவனுக்கு சால்ரா போடுது. அவங்களாம் நாத்திகவாதிக்கு துணை போகும். அவன் கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, அவன் இந்துவாக இருந்தாலும் சரி, கடவுள் இல்லை, கடவுளை ஏற்றுக்கொள்கிறவன் என்று சொன்னாலே கடவுளுக்கு அவமானம் என்று சொன்ன யாரியா சொன்னா? முத்தமிழ் அறிஞர் கலைஞர். கடவுள் இல்லை, கடவுளை வணங்குகிறவன் முட்டாள்னு சொன்ன அந்த முட்டாள் கட்சிக்கு, மூட ஆட்சிக்கு எவன் துணை போருகிறானோ ஆன்மீகவாதி, அவன் ஒரு பாவி, அவன் ஒரு பாவி, அவன் ஒரு பாவி, நிச்சயம் பாவியா. ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கறது தான் அறிவாலயமாயா? அறிவு 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 கொடுக்க சொல்லுது ஓட்டுக்கு லஞ்சம். அதுதான் பகுத்தறிவு. உண்மையான ஆன்மீகம் லஞ்சம் கொடுக்காதே, அது பாவச் செயலுங்குது. மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாற்றி ஓட்டு பதவிக்கு வர்றதுக்காக நீங்கள் இருக்கீங்க ஆட்சியில். என்னைக்கு பொதுநல ஆட்சி நல்லாட்சி மலர, மக்கள் வாழ்வு வர, பணத்தை கொடுத்து கொடுத்து அடிமையாக்கி வச்சுட்டு நாட்டையே அரசையே ஏலம் விட்டு கொண்டு, அரசுங்கிற இருக்க வேண்டிய கட்டிடங்கள் அனைத்து கட்டிடமும் அரசுங்கிற பேரே காங்கலை. ஒரு சில இதில் தான் அரசுன்னு இருக்கு மாதிரி. அரசு பூரா எங்கேயா போச்சு? எங்கே போச்சு அரசு? அரசியல்வாதி பேர் தான் இருக்கு, அரசு பேரை காணவில்லை. இன்னும் அழித்து விடுவார்கள். இன்றைக்கு தேர்தல் களத்திலே உண்மையான ஹீரோ யாருன்னா சீமான் தான் ஐயா. இன்னைக்கு லண்டனில் இருக்கவன் சொல்கிறான் ஐயா, லண்டனில் இருக்கவன் தமிழ்நாட்டை அடமானம் வைத்து விடார்கள். நம் நாடு வாழ வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், நல்ல பொதுநலவாதியை தேர்ந்தெடுங்கள். அதற்கு சரியான ஒரு ஆள் சீமான் மட்டுமே, வேற யாரும் இல்லை. எல்லாம் ஜால்ரா கோஷ்டி தான். அன்று முதல் இன்று வரை தனித்து போட்டியிட்டு கொண்டு இருக்கும். அதே பெரிய ஒரு எவனும் பொறுக்க மாட்டான். அவ்வளோனாலும் இத்தனை வருஷங்கள் கட்சி ஆரம்பித்த உடனே, கொடியை பிடிச்ச உடனே பிடிச்சிக்கிடுவான், லஞ்சத்தை கொடுத்து தன் பக்கம் இழுத்துக்கிடுவான். அதுக்கு தான் நம்ம ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர், அவர் அறிஞர். அதுக்காடி நான் அவரை கலைஞர் அப்படின்னு குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பிறப்பாலே அறிஞர். தலை வீதி எழுதப்பட்டு விட்டது, கருவிலே விதைக்கப்பட்ட விதை கலைஞர். எல்லாரும் அப்படித்தான். அப்போ அந்த பிறப்பிலே அவருக்கு கவிஞருங்கிற அந்த ஞானம், படைப்பாற்றல், பொழுதுபோக்கு அம்சம், கவிதைகள், இப்படி அறிஞர். அவர் ஒரு கலைஞர். அதை மறுக்க முடியுமா? அது பிறப்பால் பிறந்தது, அதை மாற்ற முடியுமா? ஆட்சியிலே பார்த்தால் அவர் ஒரு சுயநலவாதி. ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்க ஆரம்பித்து வச்சது அவர் தான். எல்லாமே அவர் தான். அவர் என்ன சொன்னார்? மனிதா, நாளொரு வேடம் முனிந்தால் மானத்துக்கு செய்யும் தீதே. நீ நாளைக்கு ஒரு வேஷம் போட்டனா உன் மனசுக்கே செய்கிற துரோகம் என்று சொல்லிவிட்டு, ஆண்டவன் படைப்பினிலே அனைவரும் சமமென அறிந்தே, அறியாத மக்களை கொள்கையென உரைத்து கொடிபிடித்தே, கோடி பணம் எதிரே கண்டவுடன் ஓடி நாடி நமஸ்கரித்து நல்ல விலைக்கு தன்னை விற்று, மனிதா நாளொரு வேடம் முனிந்தால் உன் மானத்துக்கு செய்யும் தீ. கடவுள் படைப்பில் எல்லாரும் ஒன்று தானா? நீ கொடியை பிடிச்ச, நான் சூட்கேஸாக காட்டினேன், ஓடி நாடி நமஸ்கரித்து நல்ல விலைக்கு ஒன்றே விற்ற பின் எனக்கு எதிராக நீ பேசாதே. வாய்ப்பூட்டு போயிட்டாங்களா வாயில்? கோடிக்கணக்கில் பணம் வாங்கின பிறகு நீ எந்த கட்சியாக இருந்தானே, ஜாதி கட்சியாக இருந்தானா, என்ன கட்சியாக இருந்தானே, எனக்கு நீ சால்ரா தான் அடிக்கணும். கோடியை வாங்கின பிறகு அப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் வியாபாரி யாருன்னா நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அது கவிதையிலே சொல்லிட்டு போயிட்டாரு, மறைக்க முடியாது. இதை இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. அவர்கள் சொல்லிவிட்டு போன ஒவ்வொரு வார்த்தையும் விதையாக அங்கே பயிராகி கொண்டே இருக்கும். இந்த மனிதர் உள்ளத்தில் புரட்டி பாருங்க ஐயா, பேப்பரில், தினத்தந்தி பேப்பரில் பாருங்க, செய்தி இருக்கு. அப்போ இந்த மக்களை, இந்த அரசியல்வாதிகளை விலை கொடுத்து வாங்குவதும், இந்த மக்களை ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்து வாங்குவதும் தர்ம கணக்கு அல்ல, அது ஒரு பாவக்கணக்கு. போதும்,
இவ்வளவு நாளும் நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போட்டதும் போதும். அதுமாரி தமிழ்நாடே சொல்லும். தமிழ்நாடே இவர்கள் கோட்டையாக்கியது எப்படி? இந்த தமிழ்நாட்டை என் என்னுடைய கோட்டை, என் கோட்டை, என் கட்சி கோட்டை, என் ஜாதி கோட்டை. எதனால்? இந்த பணம், இந்த ஓட்டுக்காக லஞ்சம் கொடுத்து மீண்டும் மீண்டும் அவர்கள் செவித்ததினால், எதால் அந்த லஞ்சம் கொடுத்து ஜெயிச்சதுனால அவர்களுடைய கோட்டை. அதேமாரி இனி நீங்கள் ஓட்டுக்கள் லஞ்சம் வாங்கினா, நான் ஒரு சித்தன் இந்த பூமியிலே உங்களுக்காக ஒரு நேரம் உணவருந்தி கொண்டு இடையில் எதுவும் உண்ணாமல் தின்னாமல் உறங்காமல் இந்த மக்களுக்காக அதை பற்றிய சிந்தனை ஓட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஒரு சித்தன், மெஞ்ஞான சித்தன். நிச்சயமாக ஒன்று வாங்கின பணத்தை கொண்டு உண்டியலில் போடு. மீறி நீ வாங்கி அந்த பணத்தை செலவழித்தால் கோயிலுக்கு வந்து உண்டியல் போடாத. தயவு செய்து நீ உண்டியல் போடாத. சாமின்னு நீ கடவுளை வணங்காதே. இறைவா, ஏன் நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓட்டு போடுறதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு வந்து ஆண்டவனை போய் நீ வணங்கினா என்ன? பாவத்தை செஞ்சிட்டு கடவுள்கிட்ட போய் என்னதான் மன்னிக்க மாட்டார் கடவுள். ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டியே, உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. நீங்கள் கடவுளை வணங்காதீங்க. உண்மையான பக்தின்னு நாட்டு மேலே இருக்கணும். அதனால் அன்னைக்கு ஓட்டுக்கு லஞ்சமும் கொடுக்காமல் மக்களை காப்பதற்காகவும் தேவையில்லாத திட்டங்கள் எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் ஓசிக்கு போயிடும். ஓசி 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 இன்னும் இந்த போட்டிருக்க திட்டத்தில் உயரும். 1000 2000 ஆச்சு, 2500 ஆகும், அடுத்தாலும் 3000 ஆகும், அடுத்தாலும் 5000 ஆனாலும் ஆகும். கொடுக்கணும். வறுமை ஒழியணும். வறுமை இல்லாதிருக்க வேண்டும். வறுமை இருக்கக்கூடாதியா. நோய் வருமுன் காக்க வேண்டும். நோய் வருமுன் இந்த உடலை காக்க வேண்டும். வறுமையே இருக்கக்கூடாது. அவர் வயசான ஆளாக இருந்த இடத்துல இருந்தாலும் அவர் பையிலையும் ஒரு 100 ரூபா 200 ரூபா இருக்கணும். அவர் அன்றைய செலவுக்கு இல்லைன்னா கொடுக்கணும். பிணமாகும் வரை பணம் வேண்டும். பிணமான பின் எவருக்கும் பணம் தேவையில்லை. அதனால வறுமை இல்லாத ஒழிக்க முடியும். தமிழ்நாட்டிலே எல்லாம் ஒழித்து இந்த மக்களுக்கு சரியான வாழ்வு அளிக்க முடியும். அதிலே இன்று தனித்து நிற்கும் சீமான், அதுபோல் சீமான் கட்சியில் இருக்கும் ஒவ்வொரு தொண்டனும் உண்மையான உழைப்பாளியாக இருக்கிறான். ஆணும் பெண்ணும். இதுவரையில் பெண்கள் இப்படி பேச நான் பார்த்ததே இல்லையா? சீமான் கட்சியில் பேசக்கூடிய ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒவ்வொரு சீமானியா. அந்த ஸ்டைல், அந்த வார்த்தை, அந்த உண்மை மக்களுக்காக ரொம்ப சூப்பராக கட்கோப்பாக வச்சுருக்காரியா தொண்டர்களை. அப்படிப்பட்ட கட்சிக்கு ஓட்டு போடாமல் லஞ்சம் வாங்கிட்டா ஓட்டு போடுறிய, பாவச்செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிய. நல்ல ஆட்சி மலனுங்க எண்ணமே இல்லை உங்களுக்கு. விலைவாசி என்ன இன்னைக்கு? கலைஞர் அண்ணா ஆட்சியில் ஒரு படி அரிசி 1 ரூபாயாம், 1 கிலோ அரிசி 1 ரூபா. இன்னைக்கு எவ்வளோ 1 கிலோ அரிசி? இன்னும் இது உயர்ந்து கொண்டே போனால் இந்த பூமியிலே வாழ முடியுமா? சரியான ஓட்டு, சரியான தேர்வு, சரியான ஒரு பொதுநலவாதி இந்த மக்களுக்காக கிடைத்திருக்கிறான். ஜாதியை பார்க்காதே, மதத்தை பார்க்காதே, அவன் உள்ளத்தை பார். அங்கே இருக்கும் தொண்டர்களை பார். அருமை. ஒவ்வொரு பெண்ணும் பேசுகிற பேச்சு அப்பா சூப்பரோ சூப்பர். இப்படிப்பட்டவர்கள் தான் நாட்டுக்கு தேவை. அது அரசு ஆட்சியாக இருக்கும். சுயநல காட்சி இருக்க. யாரும் லஞ்சம் வாங்க முடியாதியா? கையெழுத்து போட ஏதாட்டு உங்களுக்கு தேவையினர் கையெழுத்து போட 100 கொடு 200 ரூபா கொடுத்தானா அவனுக்கு அங்கே பதவி இல்லை. சீமான ஆட்சியில் லஞ்சம் வாங்குவானா அவனாட்டு? அவர் யாராக இருந்தானே, எந்த பதவியில் இருந்தானே, அவன் பியூனாக இருந்தாலும் சரி, அவன் பெரிய அதிகாரியாக ஐயாவை பார்க்கணும் 500 கொடு 1000 கொடுன்னு கேட்டுட்டான், அவனுக்கு அங்கே பதவி இல்லை. ஒற்றுமை பிறக்கும். நாட்டிலே அனைத்து தீய செயல்களும் அடக்கி ஒடுக்கப்படும். அன்பான ஆட்சி மலரும். ஓட்டுக்கு லஞ்சம் வாங்காதே, அது பாவச்செயல், பாவச்செயல், பாவச்செயல். ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையாஜி, ஜெய் உண்ணாமலையான். அருட்ஜோதி மைந்தன் உங்கள் தோழன் மக்களுக்காக. காட் பிளஸ்.